2 நாளைக்கு முன்னாடியே போத்தி சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன். அங்க என்னலாம் வாங்கினேன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ, அத தான் ஓடி போய் எடுப்பேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல வந்து சோப்பு ஸ்டாண்ட் வச்சிருந்தாங்க. அது வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஆனா, அங்க வச்சு மாட்டியே இருந்துச்சு. இங்க வந்து எனக்கு அது சரியா மாட்ட தெரியல. என் ஹஸ்பண்ட் இது கூட மாட்ட தெரியாதான்னு சொல்லிட்டு அவங்க தான் ஃபிட் பண்ண சொல்லி தந்தாங்க. ரொம்பவே பார்க்க அழகா கியூட்டா இருந்துச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா, அவங்க 2 சீப்பு வேற வாங்குனாங்க. ஏன்னா, எப்பவுமே அத கலச்சிருவாங்க. அதனால போம்போதெல்லாம் 2 சீப்பு வாங்கிட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவையான எண்ணெய், என்னென்ன ஜாமானம்லாம் வாங்கணுமோ வாங்கிட்டு வந்தாச்சு. ஸ்வீட் பொட்டேட்டோ இது வந்து இன்னைக்குன்னு பார்த்து இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் "இதையா போய் வாங்குறேன்னு?" கேட்டாங்க. இது வந்து எப்பமாவது ஒருக்கா தான் கிடைக்குன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு வந்த ஜாமானம் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பெரிய அளவுல எதுவுமே சமைக்கல. ஏன்னா கேஸ் தீர்ந்து போச்சு. பசங்களுக்கு மட்டும் ஸ்கூலுக்கு வந்து ரெடி பண்ணி அனுப்பிட்டு, நாங்க வந்து பிரியாணி தான் வாங்கி சாப்பிட்டோம். பசங்களுக்குமே வாங்கி வச்சிருக்கோம். இது வந்து ரூ. 120 பிரியாணி தான் எக்கு. அடுத்து வந்து பொரிச்ச சிக்கனு, அப்படியே பார்த்தீங்கன்னா, ஆனியன் ரைத்தா இவ்வளோ வச்சிருந்து.